அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க இருப்பது சமுத்திரக்கனி, தம்பிராமையா, இளவரசு, அனன்யா மற்றும் பலர் இணைந்து நடித்த திருமாணிக்கம் திரைப்பட விமர்சனம். வாங்க பார்க்கலாம். இந்த படத்தை ஒரு கல்லூரியின் கதையில தொடங்கி ஆனந்தம் விளையாடும் வீடு வரை பல படங்கள்ல மிகப்பெரிய வழிகளை மிக மெல்லிய ஒரு திரைக்கதையில சொன்ன நந்தா பெரியசாமி இயக்கியிருக்காரு. இந்த படத்துக்கு எம் சுகுமார் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. மைனா, கும்கி மாதிரி பிரபு சாலமன் கூட அவர் ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்துலயும் ரொம்ப அழகாவே அவருக்கு தெரியுது. ஏன்னா இதுல சமவெளியில தொடங்கி மலைகள் எல்லா இடங்கள்லயுமே அவரோட கேமரா பயங்கர சூப்பரா பயணம் பண்ணி இருக்குது. இந்த படத்தோட கதை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஒரு லாட்ரி டிக்கெட் விற்கிற கடை நடத்திட்டு வர்றாரு குமுளியில சமுத்திரக்கனி. ஸோ அவரு ரொம்ப நேர்மையா அவருக்கு இருக்கிற பல பிரச்சனைகளை தாண்டி ரொம்ப நேர்மையா வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்காரு. அந்த நேர்மையினால அவர் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாரு, கடைசியா அவர் அந்த நேர்மையை காப்பாத்தினாரா, அந்த நேர்மையின் மூலம் அவருக்கு நல்ல பேரும் புகழும் கிடைச்சதா அப்படிங்கிறதான். இந்த படத்துல ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்ப தலைவனா இயக்குனர் இமயம் பாரதி ராஜா நடிச்சிருக்காரு. அவருக்கு துணையா வடிவுக்கரசி நடிச்சிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் வர்றது ரெண்டே சீன் தான் படத்துல மொத்தமே. ஆனா அந்த படத்தோட திரைக்கதைக்கு முழுக்க பேஸ் லைனா இருக்கிறது அவரோட கேரக்டர் தான். இந்த படத்துல இன்னும் நிறைய நட்சத்திர பட்டாளங்கள் இருக்குது. ஸ்ரீமன், சாம்சு, நாசர், அந்த மாதிரியானவங்க. நாசர் தான் ரொம்ப கெட்டவனா இருந்த சமுத்திரக்கனியா ஒரு கட்டத்துல நல்லவனா மாறுறதுக்கு உறுதுணையா நிக்கிற ஒரு வலிமையான கேரக்டர்ல இருக்காரு. இந்த படத்தோட திரைக்கதை நமக்கு புதுமையா இருந்தாலும் படத்தோட மைய கதைங்கிறது பாத்தீங்கன்னா 2023 ஹரிஷ் பெராடி, வெற்றி இருவரும் இணைந்து நடித்த பம்பர்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு. அது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதே கதையோட மைய கருத்தை எடுத்துக்கிட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காங்களோன்னு தோணுது. ஏன்னா ரெண்டுக்குமே பேஸ் லைன் அந்த மைய கரு ஒண்ணுதான். ஆக மொத்தத்துல நம்மளுக்கு எவ்வளவு வறுமை இருந்தாலும் அந்த வறுமையிலையும் நேர்மையா வாழ்ந்து ஒரு செம்மையான வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறத வலியுறுத்துற படமா இந்த திருமாணிக்கம் அமைந்திருக்கிறது. மீண்டும் ஒரு விமர்சனத்தில் சந்திப்போம். நன்றி.